ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ப்ரிவியூவில் காட்டுற வீடியோவை எப்படி எடிட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபோட்டோவை எட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொடுக்குற ஆப்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த எரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோ ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி 5 ஃபோட்டோவை எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜெமினியில் கிரியேட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபோட்டோ ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜெமினி ஆப்பில் வந்து இன்புட் பண்ண 5 இமேஜில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபோட்டோ ரூம் ஆப்பில் போயிட்டு நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். அதனால் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் இன்புட்னு காட்டும். இன்புட்டை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் இன்புட் ஆயிரும். ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நியூ இன்டர்ஃபேஸ்னு வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் ஆகும். இதில் நீங்கள் அந்த எடிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இருக்க முதலாவது இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். அதுக்கு கலர் ஃபில்லில் கிளிக் பண்ணி அந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கேலரி ஆப்ஷன் வந்து இன்புட் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை எட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை இன்புட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளக் சிம்பிளை வச்சு பிளக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மோர் தென் ட்ரான்ஸ்லேஷனில் கிளிக் பண்ணி ஜூம் அவுட் ஜூமிங் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு சமயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா பெக் வந்ததுக்கப்புறமா அடுத்த இமேஜை கிளிக் பண்ணி அதில் வந்து கலர் ஃபில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம அந்த முன்னுக்கு போட்டோம் இல்லையா, அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெமினியில் செஞ்சோம் அந்த இமேஜை போடணும். போட்டு அதை வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதே வந்துடும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்ப்பீங்க. இதில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக ஒரு கெப்புன்னு விட்டு ஒரு முதலாவது இமேஜ் வச்சுருப்பாங்க. அதுதான் முதல் நடு ஃபோட்டோ. அதையும் கலர் ஃபில்லை கொடுத்து அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த முதலாவது எட் பண்ண வேண்டிய அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து மோர் தென் இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போல் சரியாக வரும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் முன்னுக்காக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இந்த முதலாவது இருக்க ஃபோட்டோவில் நம்ம டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா டிக்கை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்து எடிட் பண்ணால் சரி. அதுக்கப்புறமா லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துடுங்க. அதில் வந்து ஃபுல் நேம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ண ஃபுல் நேமை வந்து எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு டைப் பண்ணதுக்கப்புறமா கிளிக்கை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் எடிட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 3 அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 விளம்பரம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் இந்த வீடியோவுக்கு தேவையான ப்ரீசெட்டையும் ப்ராம்ப்டையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு